இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கந்த சஷ்டி கவசம் உருவான வரலாறு பற்றி சொல்ல போறேன். முருக பக்தர்களே, நீங்கள் அனைவரும் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். முருகனின் அருள் என்றைக்கும் உங்கள் குடும்பத்தில் நிலைக்கட்டும். வேலும் மயிலும் சேவலும் துணை. முருகப்பெருமான் புகழ்பாடும் பாடல்கள் எத்தனையோ 100,000 இருந்தாலும் தனது தனித்தன்மையால் உயர்ந்து நிற்கின்றது இந்த சஷ்டி கவசம். இதை இயற்றியவர் பாலதேவராய சுவாமிகள். இவர் மிக சிறந்த முருக அடியார். இவர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே மடவிலாகம் என்ற ஊரில் பிறந்தவர். இந்த கந்த சஷ்டி கவசம் சுவாமிகள் இயற்றிய பின்பு முருகன் அவர்கள் இவருக்கு ஈரோடு மாவட்டம் சென்னிமலை மலைக்கோவிலில் இந்த கவசத்தை அரங்கேற்றுமாறு உத்தரவிட்டார்கள். இவருக்கு 250 வயது. எனினும் கந்த சஷ்டி கவச பாடலில் காணப்படும் சில சொல்லாடல்களை வைத்து பார்க்கும்போது கந்த சஷ்டி கவசத்தில் நிறைய சொற்கள் வடமொழியில் இருந்து எடுத்தாளப்பட்டு இருப்பதால் பாலதேவராய சுவாமிகள் வடமொழியில் சிறந்த புலமை பெற்றவராக திகழ்ந்ததும் தெளிவாகிறது. மேலும் சஷ்டி கவச பாடல்களின் வயது சுமார் 250 ஆண்டுகள் இருக்கலாம் என்று கணிக்கப்படுகின்றது. பாலதேவராய சுவாமிகள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கும் சஷ்டி கவசங்களை ஏற்றினாலும் அவை அனைத்துமே முருகப்பெருமானின் புகழ் பாடுவதால் கந்தர் சஷ்டி கவசம் என்று அழைக்கப்படுகின்றன. ஆனாலும் இப்போது அதிக பாடப்படுவது திருச்செந்தூர் தலத்திற்கு அவர் இயற்றிய சஷ்டியை நோக்க சரவண பவனார் என்று ஆரம்பிக்கும் 270 வரிகளை கொண்ட கவசம்தான். பாலதேவராய சுவாமிகள் கந்த சஷ்டி கவசத்தை உருவாக்கிய சூழ்நிலை உணர்ச்சி பூர்வமானது. ஒரு சமயம் அவர் கடும் வயிற்று வலியால் அவதிப்பட்டார். எவ்வளவு சிகிச்சைகள் மேற்கொண்டும் அவரது வயிற்று வலி குணமாகவில்லை. வாழ்க்கையை வெறுத்து போனவர் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளும் முடிவோடு திருச்செந்தூருக்கு வந்தார். அவர் அங்கு வந்த நேரம் கந்த சஷ்டி விழா ஆரம்பித்திருக்கின்றது. ஏற்கனவே பாலதேவராய சுவாமிகள் தீவிர முருக பக்தர் என்பதால் அந்த திருவிழா காட்சிகளை பார்த்து சற்று மனம் மாறினார். திருவிழா முடிந்த பிறகு தற்கொலை முடிவை எடுத்துக் கொள்ளலாமே என்று எண்ணியவர் முருகப்பெருமானை வேண்டி சஷ்டி விரதம் இருக்க தொடங்கினார். முதல் நாள் செந்தூர் கடலில் புனித நீராடி முருகனை வழிபட்ட பிறகு கோவில் மண்டபத்தில் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்தார். அவருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து அருள் புரிந்ததோடு தனக்காக சஷ்டி கவசம் பாடும் திறமையும் அவருக்கு அளித்தார். அடுத்த நிமிடமே பாலதேவராய சுவாமிகள் மனதில் பக்தி வெள்ளமானது பிரவாகம் எடுத்து ஓடியது. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டர் குதவும் செங்கதிர்வேலோன் என்று துவங்கும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கான சஷ்டி கவசத்தை முதலாக எழுதி முடித்தார். அதற்கு அடுத்து 5 நாட்களுக்கு முருகப்பெருமானின் பிற அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை திருத்தலங்களுக்கான சஷ்டி கவசங்களை ஏற்றி முடித்தார். 6 சஷ்டி கவசங்களையும் பாலதேவராய சுவாமிகள் ஏற்றி முடித்த போது அவரை வாட்டி வந்த வயிற்று வலி முற்றிலும் காணாமல் போயிருந்தது. சஷ்டி கவசம் ஏற்றியதற்காகவே தன்னை முருகப்பெருமான் சோதித்து திருவிளையாடல் புரிந்துள்ளார் என்பதை அறிந்த சுவாமிகள் மிகுந்த பரவசமானார். அழகன் முருகப்பெருமானை ஆனந்த கூத்தாடி தொழுதார். திருவாசகத்திற்கு மனம் உருகாதவர்கள் யாரும் இல்லை என்றால் சஷ்டி கவசத்திற்கு தங்கள் மனதை பறி கொடுக்காதவர்கள் யாரும் கிடையாது. அவ்வளவு சக்தி மிக்க வரிகள் கொண்டது சஷ்டி கவசம். பாம்பன் சுவாமிகள் அடிக்கடி மனம் உருகி கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து கொண்டிருப்பார். அப்படி ஒரு முறை பாராயணம் செய்த போது தானும் இதே போல் ஒரு கவச நூலை முருகன் மீது பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவ்வாறு அவர் பாடியதுதான் சண்முக கவசம். இந்த சண்முக கவசமும் கந்த சஷ்டி கவசம் போன்று 6 கவசங்களை உள்ளடக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. முருகனுக்கு உகந்த விரதம் சஷ்டி. இது 6 நாட்கள் மேற்கொள்ளப்படுகின்றது. அதாவது ஐப்பசி திங்கள் பூர்வ பட்ச பிரதமையில் தொடங்கி 6ஆம் நாளான சஷ்டி திதியில் இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இதே போல் முருகப்பெருமானுக்கு முகங்களும் 6, முருகனின் படை வீடுகளும் 6, முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களும் 6 பேர். சரவணபவ என்ற முருகப்பெருமானி திருமந்திரமும் 6 எழுத்து. ஜாதகத்தில் 6ஆம் இடம் பொதுவாக விரோதம், கடன், ரோகம், சத்துரு போன்றவற்றை குறிக்கும். இந்த தோஷங்கள் அனைத்தையும் போக்கும் வல்லமை கொண்டவர் முருகப்பெருமான் தான். அதனால் நாம் வழக்கமாக பாடும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கான சஷ்டி கவசத்தோடு மற்ற 5 அறுபடை வீடுகளுக்கும் சேர்த்து பாலதேவராய சுவாமிகள் இயற்றிய சஷ்டி கவசங்களையும் பாராயணம் செய்வது நல்லது. ஒருவர் சஷ்டி கவசத்தை நாள்தோறும் பாராயணம் செய்து வந்தால் நோய்கள் அண்டாது, மனம் வாடாது, குறைவின்றி 16 பேறு பெற்று நெடுநாள் வாழலாம். நவ கிரகங்களும் மகிழ்ந்து நன்மை அளித்திடுவார். குழந்தை பாக்கியம் கிட்டும். இப்படி பல பலன்கள் கிட்டும் என்று சஷ்டி கவசத்திலேயே சொல்லப்பட்டுள்ளது. ஓம் சரவண பவா, முருகா சரணம், முத்துக்குமரா சரணம், வேலவா சரணம், கதிர்வேலா சரணம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.